இது வந்து பனானா மேங்கோ சார். இது நம்ம தோட்டத்துல காய்ச்சது. ஒரு செடியில 3 வருஷத்துல 42 காய் காய்ச்சது. நானே எதிர்பார்க்கல. மரமே தாங்காத அளவு காய்ச்சது. இது வந்து ஜெயண்ட் ஐவரி சார். ஜெயண்ட் ஐவரி இன்னும் முக்கா காய் தான் இருக்கு பாருங்க. அதாவது யானையினுடைய தந்த மாதிரி இருக்கும். சவாரி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இது கூட அரக்கோணம் பகுதியில் இது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் பாருங்க, வெயிட் பாருங்க, நல்ல வெயிட் வரும். 1 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலை சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து கூடுது. முக்கணிகளில் பலாவை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் கிரீன்லேண்ட் நர்சரியில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்களை ரகங்களை சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம உள்நாட்டு ரகம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறது அதுவும் பண்ணுறோம். வெளிநாட்டு ரகங்கள் அதாவது தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த மாதிரி ஊர்களில் உள்ள ரகங்களையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த பழங்களை சாப்பிட்றதுனால இயற்கை ஒரு பசுமையும் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஒன்லி நம்ம பழம் மட்டும் இல்லை, ஒரு சுற்றுப்புறமும் சுகாதாரமாகும், மாசு கட்டுப்படுத்தப்படும் இந்த மரங்கள் வளர்கிறதுனால. அந்த நோக்கத்தில் பண்ணுறோம். இந்த விழாவும் அதுக்காக தான். இது ஒரு லாப நோக்கத்தில் நம்ம பண்ணலாம். 3வது வருஷமா 4வது வருஷமா இது பண்ணுறோம். இது என்னன்னா மக்கள்கிட்ட வந்து இது ரீச் ஆகணும். ஏதாவது நம்ம பண்ணி நம்மளால இருக்கிற காலத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நாம்டோக்மாய் பர்பிள் தாய்லாந்து வெரைட்டி. பார்த்தீங்கன்னா இது ஒரு 800 கிராம் வரும். ஆனால் 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர் வரும். இந்த காய் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நார்த்தன்மை இருக்காது. சதைப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு அல்வா மாதிரி அப்படி கரண்டிலே எடுக்கலாம், ஸ்பூனில் எடுக்கலாம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஒரு நல்ல ஒரு வெரைட்டி, நல்ல சுவையாக இருக்கும். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க எது நல்ல மாம்பழம்னு சொல்லுங்க சார்பாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி தான் நல்லதுங்கிறது வந்து நம்ம இனிப்பு வச்சு சொல்கிறதா இல்லை காய்க்கிறத வச்சு சொல்கிறதாங்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இமாம்பசந்த் எல்லாருக்கும் பிடிச்ச ரகம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய இங்கே வந்து வசதியானவங்களும் வராங்க, வசதி இல்லாதவங்களும் வராங்க, இடம் இருக்கிறவங்களும் வராங்க, மாடியில் மட்டும்தான் வளர்க்குறவங்களும் வராங்க. நான் சொல்லுவேன், வந்து நீங்கள் ஒரு செடி வாங்க போகிறீங்கன்னா பங்கனப்பள்ளி வாங்குங்க, அடுத்த செடி வாங்குறீங்கன்னா இமாம்பசந்த் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பங்கனப்பள்ளி எல்லாருக்கும் ஏற்றராகும். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சரி, ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்களும் சரி, மாடி தோட்டத்துக்கும் ஏற்றராகும். அது சொல்லுவேன். இந்த நாம்டோக்மாயே அதே மாதிரி தான். ஒரு வித்தியாசமான சுவை, நல்ல ஒரு வெரைட்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சக்கரை குட்டி. நான் முதல்ல சொன்னது வெளிநாட்டு ரகம். நம்ம வெளிநாட்டு ரகத்தை ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு மனசுக்கு தோணும். இது சக்கரை குட்டி, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சுகர் பேபின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ. எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்க பழம்? பாருங்கள், எல்லாருமே கையை தூக்குறாங்க பாருங்கள். எத்தனை பேர் சார் சாப்பிட்றீங்க இந்த பழம்? எல்லாருமே சாப்பிட்றீங்க கிட்டத்தட்ட. நிறைய பேர் இதை கேட்டு வராங்க. இப்போ இந்த செடிகள்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ புது ரகங்க வரும்போது மியாசாக்கி அந்த மாதிரி ரகம் வரும்போது அதை நோக்கி போகிறாங்க. இதனால இதையும் கேட்குறாங்கிறதுக்காக இந்த செடிகளை நம்ம சேல் பண்ணுறோம். இது நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண ஒரு வெரைட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததும் கூட நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணது, தாய்லாந்துலேருந்து வந்ததில்லை. அது எதுக்காக சொல்கிறோம்னா, இது நம்ம ஊர்லேயும் விளையும். இந்த மரங்கள் எந்த ஊர் மாமரம்னாலும் நம்ம ஊரில் நல்லாவே விளையும். அதுக்கு அடுத்து பார்க்குறது பேர் என்ன சொன்னீங்க? நாம்டோக்மாய் பர்பிள். நாம்டோக்மாய் பலாவில் நம்ம வந்து டாங் சூர்யாவில் ஆரம்பிச்சோம். தாய்லாந்து வெரைட்டி ஆரம்பிச்சோம். சார் அது மாதிரி இந்த வெரைட்டியில் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி ஏன்னா மக்களை ஒரு அட்ராக்ட் பண்றது அந்த டாங் சூர்யா பலாவுக்கும் இருக்கு, அதே மாதிரி இந்த பழத்துக்கும் இருக்கனால அப்படிதான் இருக்கு. இது நம்ம சாதாரணமா எல்லாருமே, அதாவது கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்கக்கூடிய ஒரு வெரைட்டி. என்ன வெயிட் இருக்கு பாருங்க, 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரும். நல்ல வெயிட் வரக்கூடிய வெரைட்டி. இதை அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிடலாம். இதை யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த ஆட்களுமே இதை சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல வெரைட்டி. இந்த செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து பனானா மேங்கோ சார். இது நம்ம தோட்டத்தில் காய்ச்சது. ஒரு செடியில் 3 வருஷத்துல 42 காய் காய்ச்சது. நானே எதிர்பார்க்கல. மரமே தாங்காத அளவு காய்ச்சது. நான் இதெல்லாம் தனித்தனி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் தோட்டத்தில் காய்ச்சதுனால இது இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். பழம் ஒரு சாப்பிடும்போதே நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேன். இதனுடைய ஒரு ருசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போகும், கரைஞ்சி போகும். அந்த மாதிரி ஒரு ருசி கொடுக்கக்கூடியது. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி தரேன். பழம் இது நம்ம தோட்டத்தில் காய்ச்சதுனால நிறைய பழமும் இருக்குது. செடி வாங்கியிருக்கீங்க. வாழைப்பழம் மாதிரி இருக்கிறதால அது வந்து பனானா மேங்கோ. இது பென்கன் லிங். கலர் பாருங்களா, பென்கன் லிங் இது பேரு. இது நான் லாஸ்ட் இயர் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துனோம். அந்த மாடி தோட்டத்தில் பழம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதை பேசினா இது நிறைய புகழ்ந்து எனக்கு அவ்வளோ வர்ணனை பண்ண தெரியாது. ஆனால் என்னாலே நானே பேசுகிறேன்னாக்க அதுக்கு காரணம் அந்த பழத்தை சாப்பிட்ட ஒரு அனுபவத்தினால அப்படி பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலராக இருக்கும். அதேமாதிரி தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும். சுவை ரொம்ப இனிப்பான ஒரு சுவையில் இருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்போ ஜவாரி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இதுவும் கூட அரக்கோணம் பகுதியில் இது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பாருங்கள், வெயிட் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கும். 1 கிலோ. நல்ல மனத்தை பாருங்கள், நல்ல ஒரு இயற்கை. இதெல்லாம் ஆர்கானிக் பழம் சார். நிறைய காய்க்கும், நல்லா காய்க்கும். இது 800 கிராம் வரும். இது வந்து நல்ல மனமாக இருக்கும்.
நல்லா அப்படி கட் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணி தரேன். அப்போ நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி அவங்கவுங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். நல்ல மனமும் இருக்குது, நிறமும் இருக்குது, சைஸும் இருக்குது. நான் இது ஒரு முறை சாப்பிட்டா பொதுவாக எங்கேயாவது பிடிச்சி போச்சுன்னா உடனே அதை செடியாக ஆர்டர் பண்ணிடுவேன். அவங்க கொண்டு ஸ்டாக் பண்ணிடுவேன். அது விற்காம ரொம்ப நாள் கூட இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கதை போயிட்டு இருக்கு. இது வந்து ஜெயண்ட் ஐவரி சார். ஜெயண்ட் ஐவரி இன்னும் முக்கால் காய் தான் இருக்குது பாருங்கள். அதாவது யானையினுடைய தந்தை மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய காய். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் வந்து 25-30 காய் காய்ச்சிருக்கு. ஒரே மரம், 3 வருஷத்து மரம் தான் பாருங்கள். அதுவும் நல்ல வெயிட்டானது தான். இதுவும் பழம் நல்லா இருக்கும். இதுதான் அந்த சைனா யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வேகமாக போயிட்டு கோவத்தில் ஒருத்தர் எடுத்துட்டு சீவு வர அதை கத்திலாம் வாங்கி வச்சிருக்கேன். இதை கட் பண்ணுறதுக்கு ரெடியாக பழம் இன்னும் பழுக்கலை, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஐவரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டூர் கோணம் செங்கவருக்கன். இது யாராவது கடிச்சு சாப்பிட்றது விருப்பப்பட்டீங்கன்னா கடிச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதை பார்த்தோன்னே கடிக்கணும்னு எனக்கு தோணும். உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா டேஸ்ட் வரும். ஒரு மரம் வச்சிருக்கேன், வச்சிருக்கீங்க. ஒரு 15 காய் இப்பதான் காய்ச்சிருக்கு. சரி சரி. யாராவது கடிச்சு சாப்பிட்றதுக்கு தயாராக இருந்தால் கடிச்சு சாப்பிடுங்க. இதில் வாட்டர் இருக்கு, வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம். ஓகே, சாப்பிட்றீங்களா? கடிச்ச பகுதியை காட்டுங்க. கடிச்ச பகுதியை காட்டுங்க. எல்லோ கலர் ஆரஞ்சு நல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கு. லைக் ஸ்கின்னை விட எல்லோ வந்து நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர். அதை பார்க்கும்போது ஆமா, டேஸ்ட் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், அதே சமயம் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இந்த ஃப்ளேவர். இந்தாங்க நைஃப். நல்ல அற்புதமான கலர் சார். அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் எசன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு. அதாவது இயற்கையாக கீரையாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, நிறமே என்னென்னா கரோட்டினுடைய கண்டென்ட்டு. கரோட்டின் குறைவாக இருந்தால் மஞ்சள், கரோட்டின் இப்போ தக்காளியில் கரோட்டின் இருக்குது. இந்த நிறத்துக்கு காரணம் என்னென்னா கரோட்டின் நிறைய இருக்குது. இந்த மஞ்சளில் இருக்கிறதால, ஆரஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு வந்து வைட்டமின் ஏ கிடைக்குது, வைட்டமின் சி கிடைக்குது, கரோட்டினாய்டு கிடைக்குது. இப்போ நம்ம எல்லா பழங்களோட இந்த மாம்பழத்தையும் நம்ம சாப்பிடணும். ஃபைபர் நிறைய இருக்கு. அது சிவப்பு சாப்பிடும்போது, ஆரஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சிறப்பு. அந்த சோளை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஆமாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா செங்கவருக்கன்? இது வந்து 2 சீசன் காய்க்கும். அப்படியா? நம்ம தோட இப்போ வந்து பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த மரத்துல கிட்டத்தட்ட 200 காய் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் காய்ச்சது. இப்போ திருப்பியும் காய்ச்சிருக்கு. அதான் பெரிய சிறப்பு. ஆமா, ஒரு 15 மேல காய்க்குது. ஆல் சீசன் இப்பதான் வச்சது. இது நம்ம கிட்ட வாங்கினது தானே சார்? ஆமா சார், இப்பதான் ஒரு 1 இயர் ஆச்சு. இதை வந்து நான் தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி சோளோட சேர்த்து சாப்பிடுங்க. ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணுங்க எல்லாரும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோளை சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து கூடுது. இதான் நல்லா இருக்கும் சொல்ல போனா. நார்த்தன்மை இருக்கு. ஆனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தெரியுதா? நல்லா இருக்கும். கிட்ட வந்து நார்த்தன்மை இருக்கும். இந்த நார்த்தன்மை வந்து நம்ம கத்தி கட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த எதுவும் டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த செடி நமக்கு இருக்குது. ஆமாம், நம்மகிட்ட இருக்குது. நம்ம இதை அதிகமாக பிரபல்யப்படுத்தி சேல் பண்ணிட்டு இருக்கோம். 450 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறோம் ஒரு செடி. அதாவது ஒரு 3 அடி ஹைட் இருக்கும். 450 ரூபாயிலேருந்து பண்ணுறோம். அது பெரிய செடி காயோட கூட இதை சேல் பண்ணுறோம். இது வந்து ஜப்பான் மியாசாக்கி. நல்ல கலர் வரல, மெச்சூரிட்டி ஆகலை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இந்த காற்று அடிச்சதில் கீழே வந்துருச்சு. அதனால கலர் வரல. அதனால நம்ம இது எல்லாரும் காமிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். இது ஏது சார்? எல்லாமே 3 வருஷம் தான். மாமரம், ஒட்டு செடி எல்லாமே 3 வருஷம் தான். நீங்க அந்த ஒரு பொதுவான ஒரு கேள்விக்கு பதில் அது. 3 வருஷத்துக்கு மேல முன்னாடி ஒரு சின்ன செடியா வச்சா கூட 3 வருஷத்துல காய்க்காலம். 2 வருஷம் வச்ச உடனே காய் பிஞ்சு வரும். அதை அலோவ் பண்ணக்கூடாது. வச்ச உடனே அந்த கண்ணிலே பூ வரும். ஆனால் அலோவ் பண்ணுவோம். 2ஆவது வருஷமும் வரும், விடக்கூடாது. 3ஆவது வருஷம் தான் அது காய்க்கக்கூடிய அந்த அதை தாங்கக்கூடிய பலன் இருக்கிறதால 3 வருஷம். நீங்கள் 2 வருஷத்தில் ஒரு 4-5 பிஞ்சை விட்டிங்கன்னா காய்க்கும். அதனால தப்பு இல்லை. அதுக்கான வளம் இருந்தால், கையில் அந்த மரத்து தெம்பு இருந்தால் நீங்கள் 4 பழம் விடலாம். நம்ம கல்யாணத்துக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லையா? வயசு ஆண் பெண் வயசுங்கிற ஒரு லிமிட் இருக்க மாதிரி மரத்துக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கால பண்ணணும். சில குடும்ப சூழ்நிலையில 1 வயசு 2 வயசு முன்ன கல்யாணம் நடக்கும். அதுக்கு என்னன்னா அது நமக்கு இப்போ எனக்கு நான் விடுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு பழம் காய்ச்சதுன்னா அது 1000 பேருக்கு அதை சொல்லலாம் இல்லையா? அதுக்காக நான் 1-2 அலோவ் பண்ணுவேன். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க 1-2 வேணும் அலோவ் பண்ணலாம். செடியை பாதிக்காத அளவு, காய் செடியை பாதிக்காத அளவு, வளர்ச்சியை பாதிக்கும். முன்னாடி காய்ப்பு விட்டோம்னா வளர்ச்சி பாதிக்கும். ஆமாம். அடுத்து இந்த பனானா மேங்கோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் வந்தது தான். மூணு கோடு போடுங்க. இப்படி நீளமாக கொடுத்து பிட்டு பிட்டாக அறுத்து கொடுங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிட்டாக கொடுங்க. இல்லை போதும். அப்படியே இப்படி மேலே தூக்கிடுங்க. அவ்வளோ
அதை 8 பிட் ஆகணும் நீங்கள். சும்மா டேஸ்டிங் தானே. புடிங்க யார் இருக்காது சின்ன சின்ன துண்டா கூட சரி பரவாயில்ல சார். பனானா மேங்கோ. ஆல் டைம் தாய் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு. ஆமாம் அப்படியா? தாய்லாந்து வெரைட்டி தான் இது. தோல் கொஞ்சம் லைட்டாக கசக்கும் வாழை பழத்தில். அப்படியா? தோல் அந்த மாதிரி தான் கசக்குது. தோல் நீங்கள் இதெல்லாம் தோல் கூட சாப்பிடலாம். பழம் நல்லா சோயா தோல் இதெல்லாம் மகசூல் எப்படி சார் இருக்குது? மகசூல் சார் சூப்பர். 42 காய் காய்ச்சதுன்னு சொன்னேன். ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா 42 காய் காய்ச்சது. நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது சமையலுக்கும் நல்லா இருக்கும். அதாவது காயாக பறிச்சு கூட நம்ம இது டேஸ்ட் பார்த்தோம். ஒரு கஸ்டமர் உங்களை மாதிரி தான் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு சாம்பாருக்கு போடலாம், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. தோல்லாம் சாப்பிடலாம் சார், தோலை சாப்பிட முடியல. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஆமாம் அந்த ரெண்டுக்கும் உள்ள வெரைட்டி இல்லை துவர்ப்பு இயற்கை படைப்புல இதுதான் உங்களுக்கு யார் விட மாட்டாங்க. வெறும் அந்த பல்ப்பை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால போகும். 5 பழம் சாப்பிட்டா தோலோட சாப்பிட்டா 5 பழம் உடம்பு ஏற்றுக்கும். அதான் பழங்களை பற்றி மாம்பழங்களை வந்து நிறைய சாப்பிட்ருக்கோம். 5 வயசுலேருந்து காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு எழுந்து முதல்ல என்ன பண்ணோம்னா அப்போல்லாம் எந்த மரத்தில் அந்த தோப்பில் வரப்போற இருக்கக்கூடிய மரங்களை எங்கே பழம் உழுந்து கிடக்குன்னு பொறுக்கி வர்றது பழக்கம் என்னுடைய. இல்லை எல்லாருமே இருக்குங்க சார். இது எல்லாரும் கேட்டால் இப்போ மனசுக்குள்ள நானும் தான் பண்ணிருக்கேன்னு நினைப்பாங்க. எல்லாருமே பண்ண வச்சுருந்தாங்க. பனம்பழம் பொறுக்கும், மாம்பழம் பொறுக்கும். அந்த மாம்பழம் அந்த ட்ரெடிஷ்னல் சொல்கிறது தமிழில் என்ன ட்ரெடிஷ்னலுக்கு பாரம்பரியம். அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பாரம்பரிய மாம்பழத்தில் என்னென்னா பால் மாம்பழம்னு ஒன்று இருக்கும். அந்த சுவை தான். அது என்ன அது பேர் சார்? அந்த சிவப்பு கலர் என்னது? இது பேர் என்ன? செங்கவருக்கா, கோட்டூர் செங்கவருக்கானுடைய அந்த அந்த பால் மனம் வந்து அந்த என்னுடைய என்னது 5 வயசுல நான் சாப்பிட்ட மாம்பழத்தினுடைய நினைவு கொண்டாடுறது. ஏன்னா பால் வாசனை வரும். அது பால் மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது கற்பூர மாங்கான்னு சொன்னாங்க சார். அடுத்தது இப்போ வந்து இதை முடிச்சு அடுத்து வந்து பனானா மேங்கோன்னு சொல்லும்ல, அது என்ன கொண்டு வருதுன்னா இது வரைக்கும் அந்த துவர்ப்பை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. தோலில் மிகுந்த துவர்ப்பு. மனிதனுக்கு எலும்புக்கு தேவையான சத்து எதில் இருக்குன்னா தோற்பில் இருக்கு சொல்கிறான். சித்த மருத்துவத்தில் 6 சுவையில் தோற்பு என்ன அப்படின்னா எலும்பினுடைய வலுவை கூட்டுதுன்றான். நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது தோலை சாப்பிடணும். இப்போ அந்த பனானா மேங்கோ அது என்ன சொல்ல வாழைப்பழம் மாம்பழம்னு வச்சுருங்க, வாழைப்பழம் மாதிரி இருக்கிறதால அதை சாப்பிடும்போது அந்த தோலையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வைட்டமின் சி வைட்டமின் ஏ கூட அந்த எலும்பு சத்தை கூட சோப்பு தத்து இருக்கிறதால தோலையும் சாப்பிடுங்க. அது ஒரு நல்ல ரகம். இப்போ நம்ம இங்கே விற்கிற எல்லா பழமுமே ஆர்கானிக் தான், எதுவும் கெமிக்கல் வச்சு நம்ம பழுக்க வைக்கல. வெளில கடையில் வாங்கினா அந்த தோலை சாப்பிட முடியாது. அது இருந்தாலும் அந்த தோல்ல வந்து ஒரு பழமே சாப்பிட முடியாது. அப்புறம் எப்படி தோலை சாப்பிடுவீங்க? சரி சரி. அடுத்து வந்து கேசர். இது ஒரு வட இந்திய வெரைட்டி. இதையும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மி தான், இல்லைன்னா இன்னொரு ஒரு குங்குமம் கலர்ல இருக்கும் அந்த பழம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா. நல்ல கலர், நல்ல சூப்பர் கலராக இருக்கும். ஆரஞ்சு கலர். நல்ல ஜூஸியாக இருக்கு. ஜூஸியாக இருக்கு. டேஸ்ட் ஃப்ளேவர் எப்படி இருக்கு? ஃப்ளேவர் வந்து இதில் அந்த முன்னாடி கொஞ்சம் புளிப்பு லைட்டாக அந்த மாதிரி இதில் புளிப்பு இல்லை. அதாவதுங்க வட மாநிலங்களில் சிறந்த 10 ரகத்தில் ஒன்று கேசர். சிறந்த 10 ரகங்களில் இது ஒன்று சிறந்த ரகம். காடாக இருக்கு, தோல் காடாக இருக்கு. கடிக்கும் போது தெரியுது. ஆனால் மெச்சூரிட்டி இல்லைங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நல்லாவே வரும். இதே நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்குற மல்லிகா மாங்கோ. இது வந்து நம்ம இந்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கணும், அதே மாதிரி சாப்பிட்றவங்களும் நல்ல ருசியை உணரணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சி ஒரு ரகம். இது ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருந்தால் கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இது நல்ல பழமாகலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேன், எப்படி இருக்குன்னு பார்த்து.
பார்த்து கையில் சின்ன சின்ன துண்டா. வாங்க தட்டி வாங்க 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 ஒரு பீஸ் எடுத்துக்க. கட் பண்ணு. வரல இங்க எடுத்துங்க. வாங்க கொஞ்சமாக போதும். எப்படி இருக்கு? டேஸ்ட் தெரியுதா? நல்லா பழமாகல. புளிப்போட சேர்ந்து அந்த ஸ்வீட் இல்ல அது நான் ஒண்ணு வெளியோட சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது நல்லா பழுக்கல. அப்ப நல்லா பழுத்து அந்த புளிப்பு இருக்காது. புளிப்பு இருக்காது. இல்ல புளிப்பு இருக்கும். இந்த பழத்தோட இந்த பழத்தோட சிறப்பு நான் சொல்றேன். மல்லிகான்றது நம்ம இந்திய அரசாங்கத்தில் வேளாண்மை துறையில் ஆராய்ச்சி முடிவில் 2 ரகத்தை ஒட்டு பண்ணி போட்டக்கூடிய ஒரு சிறந்த எக்ஸ்போர்ட் வெரைட்டி. நீங்கள் சாப்பிடும்போது எந்த ரகத்தோட மாம்பழத்தோட சுவை யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மாம்பழ பிரியர்களாக இருந்தால் எந்த சுவையை உங்களுக்கு நினைவுபடுத்துது? மல்கோவானுடைய சுவை பாதி சுவை, பங்கனப்பள்ளியில் பாதி. புரியுதுங்களா? மல்கோவா டாமினன்ட். நல்லா புரிஞ்சு. மல்கோவா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். கட்டியாக பழக்கூடு தனியாக வரும். அந்த கட்டியாக வரும். அந்த மல்கோவானுடைய பங்கனப்பள்ளியினுடைய ஜூசினஸ், மல்கோவானுடைய கெட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கு. புரியுதுங்களா? மல்கோவாவும் பங்கனப்பள்ளியும் சேர்ந்த ஒரு சுவை உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு எக்ஸ்போர்ட் வெரைட்டி. சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிட்டு ரொம்ப அற்புதமான ரகம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அல்போன்சா. இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத ஒரு ரகத்தை சொல்கிறது தான் ஒரு இது வந்து KY8ங்கிற ஒரு ரகம் சார். இது வந்து கேள்விப்பட்டிருக்க நீங்கள் வாய்ப்பில்லை. ருமானி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நாமும் பார்த்த ஒரு இடத்துல வந்து இதை மல்கோவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இது பழம் பெருசாக இருந்ததுனால பழுக்கலை. பழுத்த நான் கட் பண்ணி காமிப்பேன். இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தில் வேளாண்மை துறையிலேருந்து தோட்டக்கலை துறையிலேருந்து வாங்கி நம்ம நடவு பண்ண பழம். தோல் ஹார்டாக இருக்கும். தோல். அடுத்து பார்த்தீங்கன்னா நீலிஷா. இந்த பங்கனப்பள்ளியை கலப்பு பண்ணி பண்ண ஒரு வெரைட்டி. இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இதுவும் நம்ம தோட்டக்கலைத்துறை வந்து கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி தான். ஒட்டு ரகம் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். பங்கனப்பள்ளி கலந்த ஒரு வெரைட்டி இது. இது நீலிஷா. இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே சக்கரைக்குட்டி பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி இது தாய்லாந்து சக்கரைக்குட்டி. இது நம்மகிட்ட ஒரு செடி நடவு பண்ணியிருக்கோம். அதில் உள்ள காய் தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வெளிநாட்டிலேயே இருக்குது. சக்கரைக்குட்டிங்கிறது தாய்லாந்துலேயே இருக்குங்கிற காமிக்கிறதுக்காக வந்துருக்கு. இது மாதிரி கொத்து கொத்தாக காய்க்குது. நிறைய காய்ச்சிருக்கு. ஆமாம், அது நம்ம வச்சுக்கிற பேர் தான். அவங்க என்ன பேர் வேற பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு அது இதாகல. குட்டியா இருக்கு, சுவையா இருக்கு. தாய்லாந்து தாய்லாந்துல நான் பார்த்த வரைக்கும் பழம் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசு. ஆமா, இதே மாதிரி பழம் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. தாய்லாந்துல இப்படியே இருக்குது. இது வந்து கட்டிமோன். இது பேர் வந்து ஸ்வீட் கட்டிமோன். இதுவும் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கிறோம். 2 சீசன் காய்க்கும். அதாவது 2 சீசன் காய்க்கும். மாடியில் வளர்க்குற ஏற்ற ரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கட்டிமோன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது பேரே அதிலேயே வந்து ஸ்வீட்டுங்கிற பேரோட அடமொழியோட வருது. இது புழக்கத்தில் இருக்கக்கூடியது. தாய்லாந்தில் ஏதோ சோக்கண்ணன்னு சொல்கிறாங்க இந்த வெரைட்டியை. நிறைய காய்க்கும்.